Hi friends, welcome to techtamilgeek. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா Wazirx ஆப்ல எப்படி பையிங் செல்லிங் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Wazirx ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. அங்க பாத்தீங்கன்னா INR பேரிங் கீழ பாத்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கு. நான் அதல XVG இருக்குல்ல அந்த காயினை ஒரு சாம்பிளுக்கு எடுத்து அதல பையிங் செல்லிங் எப்படி பண்றது அப்படினு சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா பை பிரைஸ்னு இருக்கும், செல் பிரைஸ்னு இருக்கும். பை பிரைஸ்னா வந்து இவ்வளோ பேர் பை பண்ண விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். செல் பிரைஸ்னா இவ்வளோ பேர் செல் பண்ண விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். நம்ம பை பண்ணுறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா செல் பிரைஸில் கம்மியாக இருக்க ப்ரைஸாக பார்த்து வந்து பை பண்ணிக்கணும். அதே மாதிரி செல் பண்ணுறப்ப பை ப்ரைஸில் வந்து எது அதிகமாக இருக்கோ அதை பார்த்து வந்து செல் பண்ணிக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டது தான் பண்ணோம்னா நீங்களாக ஒரு ப்ரைஸ் என்ட்ரு பண்ணி கூட பை செல் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா XVG காயின் வந்து 4.9 ப்ரைஸில் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம பை பண்ணோம்னா அது கம்மியாக தானே பார்ப்போம். ஸோ பை ப்ரைஸில் இல்லை பை ப்ரைஸ்லேருந்தும் நீங்கள் ஒரு அமௌண்ட் பார்த்து எடுக்கலாம். இல்லை செல் ப்ரைஸ்லேருந்து உடனே இது பண்ணணும்னா செல் ப்ரைஸில் வந்து கொடுத்துக்கோங்க, ஆர்டர் போட்டுக்கணும்னா. இல்லை கொஞ்சம் கம்மியாகவே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே அதை விட கம்மியாக இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 4.6ன்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பைன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அட் ப்ரைஸில் 4.6ன்னு இருக்குது. அமௌண்ட்டில் வந்து நீங்கள் எத்தனை குவான்டிட்டி எத்தனை காயின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே நான் வந்து 300 அப்படின்ட்டு கொடுத்தேன்னா டோட்டல் வந்து எவ்வளோ 300 காயின்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டோட்டலில் காட்டும். என்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா 1396 ரூபா தான். ஸோ நான் அதுக்குள்ளே தான் அந்த காயின் வாங்கி ஆகணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணால் என் அமௌண்ட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ அமௌண்ட்டை வந்து 300ன்னு கொடுத்துட்றேன். இப்போ 1380 ரூபா தான். ஓகே, என்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. 1396 ரூபா என்கிட்ட இருக்குது. நான் 1380 ரூபாய்க்கு வந்து ஆர்டர் போட்டேன். போட்டு பையை கொடுத்து ஸ்லைட் டு கன்ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். நம்ம போட்டிருக்க ஆர்டர் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். அதாவது இன்னும் அது வந்து கம்ப்ளீட்டட் ஆகலை, வெயிட்டிங்கில் தான் இருக்குது. இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4.6க்கு வர்றப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு செல் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி XVG காயினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செல் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பை ப்ரைஸில் எது அதிகமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்படுற ப்ரைஸை வந்து போட்டு செல் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 5.8க்கு செல் பண்ணலான் இருக்கேன். ஸோ பை செல் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அங்கே செல்லில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் 5.8 அப்படின்ட்டு கொடுக்குறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் நான் வாங்கினது மொத்தம் 546 XVG. ஸோ நான் மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணிடுறேன்னா அமௌண்ட்டில் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 4.9 சம்திங் போகுது. எப்போ 5.8 வருதோ வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் ஆகிடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது அந்த ஓப்பனில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே தான் அந்த 5.8 காட்டும். ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சுன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பையிங் செல்லிங் எப்படி வந்து Wazirx ஆப்பில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் techtamilgeek சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.